வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் புதுச்சேரி முழுவதும் மாணவர்களுக்கு ஒரு விரிவான கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இது தொடர்பாக ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் திரு வில்லியம் ஸ்ரீகன் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியின் புதிய நம்பிக்கையாக உதயமாகி உள்ள ஜேசிஎம் மக்கள் மன்றமும் அமெரிக்காவின் மனித உரிமைகளுக்கான இளைஞர்கள் அமைப்பும் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பிரகடனத்தின் அடிப்படையில் புதுச்சேரி முழுவதும் மாணவர்களுக்கு ஒரு விரிவான கல்வி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான ஒரு முக்கிய புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இதன்படி சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த கல்விசார் பொருட்களை அடுத்த தலைமுறைக்கு வழங்குவதன் மூலம் மாணவர்களை மேம்படுத்துவதே இந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். பரஸ்பர மரியாதை, கண்ணியம் மற்றும் சமத்துவ கலாச்சாரத்தை வளர்ப்பது இதன் லட்சியம். மாணவர்கள் தங்கள் உரிமைகளை புரிந்து கொள்ளவும், பிறரது உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பை புரிந்து கொள்ளவும், துடிப்பு மிக்க அதே சமயம் இரக்கமுள்ள குடிமக்களாக வளர்ப்பதற்கும் இந்த திட்டம் கவனம் செலுத்தும். புதுச்சேரியின் இளைஞர்களை மனத்தில் கொண்டு ஜேசிஎம் மக்கள் மன்றத்தின் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் இந்த திட்டத்தை வடிவமைத்துள்ளார். இந்த ஒப்பந்தம் பற்றி அவர் கூறுகையில், உண்மையான அதிகாரம் என்பது கல்வியை தாண்டிய ஒன்று. புதிய நோக்கில் சந்திப்பதையும் இரக்க மனப்பான்மையுடன் ஒரு விஷயத்தை அணுகும் சுபாவத்தையும் நம் இளைஞர்களுக்கு தரும் கருவிகளாக இது அமையும். சர்வதேச மனித உரிமை அமைப்பின் உலகத்தரம் மிக்க பாடத்திட்டத்தை கையாள கொடுப்பதன் மூலம் வெறுமெனே மனித உரிமைகள் பற்றி மட்டும் நாம் சொல்லித்தரவில்லை. மாறாக புதுச்சேரிக்கான எதிர்கால தலைமுறையின் தலைவர்களை, மாற்றத்தை உருவாக்குபவர்களை உருவாக்குகிறோம். எது சரியானதோ அதற்காக நிமிர்ந்து நிற்கும் குணத்தையும் அனைவருக்குமான நல் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு சமூகத்திற்கான படிக்கல்லாக இது இருக்கும் என்று அவர் கூறினார். புதுச்சேரி மாணவர்களிடையே மனித உரிமைகள் குறித்தும் அவர்களை அதிகாரமுடையவர்களாக மாற்றுவதற்கும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் உதவும் என்பதில் இருவேறு கருத்துக்கு இடமில்லை. ஜேசிஎம் மக்கள் மன்றம் என்பது லாப நோக்கற்ற இளைஞர்களால் வழிநடத்தப்படும் ஓர் அமைப்பு. இது புதுச்சேரி மக்களின் நலன் மற்றும் சேவையில் முக்கிய பங்காற்றுகிறது. மக்களுக்கு தொண்டாற்றுவதையே தன்னுடைய கொள்கையாக வகுத்து கொண்ட திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் குணத்தால் ஈர்க்கப்பட்டு இந்த மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. சமூகத்தில் காணப்படும் சிக்கல்களை கண்டறிந்து அவற்றுக்கு நேர்மையான செயல்கள் மூலம் இளைஞர்களின் துணை கொண்டு மாற்றத்தை சென்றடைவதே இந்த மன்றத்தின் நோக்கமாகும். சர்வதேச மனித உரிமைகளுக்கான இளைஞர்கள் மன்றமானது 2001ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் நிறுவப்பட்ட ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாகும். மனித உரிமைகள் குறித்த ஐக்கிய நாடுகள் சபையின் பிரகடனத்தை இளைஞர்களுக்கு கற்றுத் தருவதே இதன் பணியாகும். சகிப்புத்தன்மை மற்றும் அமைதிக்கான வழக்கறிஞர்களாக இளைஞர்களை மாற்றுவதே இதன் தலையாய கடமை. முன்பு அமெரிக்காவில் மட்டும் செயல்பட்டு வந்த இந்த அமைப்பு இப்பொழுது உலகம் முழுவதும் பல நாடுகளில் பரந்து விரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருது முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வி இயக்ககம் சார்பில் ஆசிரியர் தின விழா காமராஜர் மணிமண்டபத்தில் நடந்தது. விழாவிற்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி 21 ஆசிரியர்களுக்கு மாநில நல்லாசிரியர் விருது வழங்கினார். தொடர்ந்து பல்வேறு நிலைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற 162 ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இதில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், தலைமை செயலர் சரத் சவுகான், அரசு செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு, இயக்குனர் அமன் சர்மா மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நல்லாசிரியர் விருது பெற்ற ராஜதிலகம் ஏற்புரை வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அரசு கல்லூரியில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு எந்தவித கட்டணமும் இல்லை. ஆனால் தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து படிப்பவர்களுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணத்தோடு கூடுதல் கட்டணம் தேவைப்படுகிறது. அந்த பணத்தை செல்லும் நடவடிக்கையில் அரசு இறங்கியுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் அந்த நிலை கூட இல்லாமல் எல்லோரையும் அரசு மருத்துவக் கல்லூரியிலே சேர்க்க முடியுமா என்பதையும் அரசு ஆலோசித்து வருகிறது என்றார். ஆசிரியர்கள் சிறப்பு தகுதி தேர்வு எழுத அனுமதிக்க வேண்டும் என்று தேசிய ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து தேசிய ஆசிரியர் சங்க புதுவை மாநில தலைவர் பாட்சா, பொதுச் செயலர் தீபக் ஆகியோர் துணைநிலை ஆளுநர், முதல்வர்,
கல்வித்துறை செயலருக்கு அனுப்பியுள்ள மனுவில் மத்திய அரசின் இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தொடக்கப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் கட்டாயம் தேர்ச்சி பெற வேண்டும். இந்த சட்டம் 2011 நடைமுறைக்கு வந்தது. அன்றிலிருந்து அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்களை நியமனம் செய்து வருகிறது. உச்சநீதிமன்றம் 2011க்கு பிறகு பதவி உயர்வு பெற்றவர்கள் அதற்கு முன் பணிக்கு வந்த அனைத்து நிலை ஆசிரியர்களும் 2 ஆண்டுக்குள் கட்டாயம் தகுதி தேர்வு எழுதி தேர்ச்சி பெற வேண்டுமென தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பை அரசு ஆலோசித்து புதுவையில் ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் தமிழக தகுதி தேர்வில் தேர்வு எழுத அனுமதி பெற்றுத்தர வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலில் புதுச்சேரி ஜிப்மர் 4வது இடத்துக்கு முன்னேறியுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் டெல்லியில் நடைபெற்ற விழாவில் 2025ஆம் ஆண்டுக்கான உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியலை வெளியிட்டார். தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின் மூலம் வெளியிடப்பட்டுள்ள இந்திய தரவரிசை 2025இல் ஜவஹர்லால் மருத்துவ முதுநிலை பட்டமேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனமான புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரிகள் பிரிவில் 4வது இடத்தை பிடித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 5வது இடத்தில் இருந்த இந்த நிறுவனம் இந்த ஆண்டு 4வது இடத்துக்கு தரம் உயர்ந்துள்ளது. இது மருத்துவக் கல்வி வழங்குவதில் ஜிப்மரின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சிறந்த சான்றாக விளங்குகிறது. ஓணம் பண்டிகையை முன்னிட்டு ஓணம் சத்யா உணவை சாப்பிட எண்டே நாடு உணவகத்தில் கேரள வாழ் மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஓணம் சத்யா என்பது கேரளாவின் பாரம்பரிய உணவாகும். இது ஓணம் பண்டிகையின் போது வாழை இலையில் பரிமாறப்படும் சைவ விருந்தாகும். புதுச்சேரியில் வாழும் கேரள மக்களும் உணவு பிரியர்களும் ஓணம் சத்யாவை வழங்கக்கூடிய உணவகங்களையே தேடி வந்தனர். புதுச்சேரி நகரின் மையத்தில் உள்ள எண்டே நாடு என்ற கேரள உணவு கூடத்தில் இன்று மதியம் 1500 பேருக்கு உணவு தயாரானது. அதைவிட கூட்டம் அலைமோதியது. கல்லூரி விடுதிகளில் தங்கியுள்ள மாணவியர் மற்றும் மாணவர்கள் இன்று ஒருநாள் விடுதி உணவை தவிர்த்து ஓணம் சத்யாவை தேடி வந்ததாக தெரிவித்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு கொடியேற்ற விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் 335ஆம் ஆண்டு ஆடம்பர தேர்பவனி வருகின்ற 14ஆம் தேதி நடக்கிறது. இதனையொட்டி இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் கொடியேற்றம் நடைபெற்றது. முன்னதாக பகண்டை மிஷின் குருத்துவ பொன்விழா நாயகர் ஜான் போஸ்கோ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருப்பலியை நிறைவேற்றினார். கொடியேற்ற விழாவிற்கு அரியாங்குப்பம் பங்கு தந்தை அருள்தாஸ் தலைமை தாங்கி கொடிக்கு சிறப்பு ஆராதனை நடத்தி பங்கு மக்கள் மத்தியில் ஊர்வலமாக சென்று கொடியேற்றம் நடைபெற்றது. விழாவில் பெர்னார்ட், டோம்னிக், பங்கு நிர்வாக குழு, தன்னார்வலர்கள் குழு, அருட் சகோதரிகள், அரியாங்குப்பம் பங்கு மக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பிற்கான விண்ணப்பங்கள் ஆன்லைனில் வரவேற்கப்படுகின்றன. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் விடுத்துள்ள அறிவிப்பில், புதுச்சேரி ஜிப்மரில் பிஎஸ்சி நர்சிங் படிப்பில் 94 இடங்களும், அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிப்பில் 87 என மொத்தம் 181 இடங்கள் உள்ளன. இந்த இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் நிரப்பப்பட்டு வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு சேர்க்கைக்கு ஜிப்மர் இணையதளத்தில் வரும் 22ஆம் தேதி மாலை 4 மணி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. தகுதி பட்டியல் அக்டோபர் 8ஆம் தேதிக்கு முன் வெளியிடப்படும். வகுப்புகள் அக்டோபர் 27ஆம் தேதி முதல் துவங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது. துணை தாசில்தார் பணிக்கான தேர்வு முடிவுகளை பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இத்தேர்விற்கு 30,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களுக்கான தேர்வு கடந்த 31ஆம் தேதி நடந்தது. அதில் 24,000 பேர் தேர்வு எழுதினர். இத்தேர்வின் முடிவு நேற்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பொதுப்பிரிவில் 200க்கு 155.75 மதிப்பெண் பெற்று இளஞ்செழியன் என்பவர் முதலிடம் பிடித்துள்ளார். இப்பிரிவில் 12 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். எம்பிசி பிரிவில் மாணவி விஜயவள்ளி 146.50 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இப்பிரிவில் 5 பேர் தேர்வாகி உள்ளனர்.
ஓபிசி பிரிவில் மாணவர் குமார விஜயராஜ் ராம்ஜி 139.25 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்துள்ளார். இப்பிரிவில் 5 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இபிசி பிரிவில் பொற்செல்வன், பிசிஎம் பிரிவில் அஷிப் மீரான், இடபிள்யூஎஸ் பிரிவில் ரிஷி உட்பட 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர 12 பேர் காத்திருப்போர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். பசியின் காரணமாகவே நாய்கள் கடிப்பதாகவும் அரசும் அரசியல் கட்சியினரும் தெருநாய்களுக்கு உணவளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென 15 ஆண்டுகளாக தெருநாய்களுக்கு உணவளித்து வரும் கூலி தொழிலாளி பெண்மணி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்தவர் மேரி தனியார் உணவகத்தில் சுத்தம் செய்யும் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். தனக்கு கிடைக்கும் டிப்ஸ் பணத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக இரவு மற்றும் காலை நேரங்களில் சிக்கன் மற்றும் உணவுகளை தெருநாய்களுக்கு வழங்கி வருகிறார். இரவு பணி முடித்து 12 மணிக்கு வீடு திரும்பும் மேரி உணவகத்தில் மீதமான சிக்கன் துண்டுகள் மற்றும் தனக்கு கிடைக்கும் டிப்ஸ் பணத்தில் சிக்கன் வாங்கி தெருநாய்களுக்கு உணவாக அளித்து வருகிறார். அவர் பணி செய்யும் உணவகம் முதல் வீடு வரை பல்வேறு இடங்களில் இருக்கும் 100க்கும் மேற்பட்ட நாய்கள் மேரி சைக்கிளில் வருவதை கண்டு ஓடி வருவதும், நாய்களை குழந்தைகளைப் போல பாவித்து மேரி உணவளிப்பதை பலரும் ஆச்சரியத்துடன் பார்க்கின்றனர். பசியின் காரணமாகவே நாய்கள் கடிப்பதாகவும் புதுச்சேரி அரசும் அரசியல் கட்சியினரும் தெருநாய்களுக்கு நாள்தோறும் உணவளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மேரி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுநிலை படிப்புகளில் சேர செப்டம்பர் 9 நேரடி கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதுகுறித்து அந்த பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நிகழ் 2025 முதல் 2026 கல்வியாண்டில் முதுநிலை பட்ட படிப்புகளில் சேர்வதற்கான 1ஆம் மற்றும் 2ஆம் கலந்தாய்வுகள் முடிந்துள்ள நிலையில், மீதமுள்ள காலி இடங்களுக்கு வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி இறுதி கட்டமாக நேரடி கலந்தாய்வு நடைபெற உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களும் மற்றும் பிற மாநில மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் இந்த நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம். எம்டெக், எம்சிஏ, எம்எஸ்சி படிப்புகளுக்கு 9ஆம் தேதி காலை 9:30 மணிக்கும், எம்பிஏ படிப்புக்கு காலை 11 மணிக்கும் கலந்தாய்வு நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் அரசு அலட்சியம் காட்டுவதால் வேலையை விட்டுவிட்டு மாடு மேய்க்க செல்ல உள்ளதாக உதவி பேராசிரியர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு கல்லூரிகளில் பணியாற்றும் உதவி பேராசிரியர்களுக்கு கடந்த 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்கப்படவில்லை. இது தொடர்பாக அவர்கள் பலமுறை அரசை வலியுறுத்தியும் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியும் புதுவை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. இந்த நிலையில் அரசு கல்லூரி உதவி பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. அரசு கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்கள் சங்கத்தின் செயலர் சங்கரையா தலைமையில் 100க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாரதிதாசன் அரசு கல்லூரியில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணியாக சென்றனர். மிஷின் வீதி, நேரு வீதி சந்திப்பு அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையின் அடக்குமுறையை கண்டித்தும் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 2018 வரை அரசு கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியில் சேர்ந்தவர்களுக்கு புதுவை அரசின் உயர்கல்வித்துறை இதுவரை பதவி உயர்வு, ஊதிய உயர்வு அளிக்கவில்லை என்றும் 6வது ஊதிய குழுவின் ஊதியமே இன்னும் உயர்கல்வித்துறையில் அமல்படுத்தவில்லை என உதவி பேராசிரியர்கள் குற்றம் சாட்டினர். மேலும் கடந்த 20 ஆண்டுகளாக பதவி உயர்வு வழங்காமல் புதுவை அரசு அலட்சியம் காட்டுவதாகவும், உதவி பேராசிரியர்களாகவே ஓய்வு பெறும் சூழல் உள்ளதால் வேலையை விட்டுவிட்டு மாடு மேய்க்க செல்ல உள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். போதைப் பொருள் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திருநங்கைகளை ஈடுபடுத்த வேண்டும் என்று புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கான் உத்தரவிட்டுள்ளார். புதுவை சமூக நலத்துறை மூலமாக மாவட்ட அளவிலான போதை ஒழிப்புக்கு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்கு கூடத்தில் நடைபெற்றது. ஆட்சியர் குலந்துங்கான் தலைமை தாங்கினார். காவல்துறை, சுகாதாரத்துறை, சட்டத்துறை, கல்வித்துறை, மகளிர் மேம்பாட்டுத்துறை மற்றும் சமூக நலத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சமூக நலத்துறை மூலமாக நடத்தப்பட்ட போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், பயிற்சிகள் மற்றும் கருத்தரங்குகள் குறித்து விவரிக்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் மாணவ பிரதிநிதிகள், சுய உதவி குழுக்கள், திருநங்கைகள், அங்கன்வாடி பணியாளர்கள், ஆசிரியர்கள் ஆகியோரை ஈடுபடுத்த ஆட்சியர் உத்தரவிட்டார். இக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி, துணை இயக்குநர் கருணாநிதி, கள அதிகாரி மற்றும் பணியாளர்கள் செய்திருந்தனர்.
மாவட்ட சட்ட ஆலோசனை மைய செயலர் ரமேஷ் பேசுகையில், 18 வயது கீழ் உள்ள குழந்தைகளுக்கு மதுபானம் விற்பதை தடுப்பதற்கு ஏற்பாடு செய்ய ஆட்சியரிடம் கேட்டுக் கொண்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரிவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு ஸ்ரீ அயக்ரிவர் ஜெயந்தி திருத்தேரினை முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ணா நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அயக்ரிவர் கோவிலில் 54ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் லட்சுமி அயக்ரீவருக்கு காலை பல்வேறு ஹோமங்களும் திருமஞ்சனமும், மாலை பல்வேறு நரசிம்மர் அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஸ்ரீ அயக்ரீவர் ஜெயந்தி திருத்தேர் தீர்த்தவாரி இன்று நடைபெற்றது. இதில் லட்சுமி அயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் சிறப்பு பூஜைகள் நிறைவடைந்து அலங்கரிக்கப்பட்ட தேரில் வீதி உலா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர். டார்ச்சர் கொடுக்கும் 2 அமைச்சர்கள் பற்றி முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா என்னிடம் புகார் அளித்தால் முதல்வரிடம் பேசி தீர்வு காணப்படும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், ரூபாய் 669 கோடிக்கு புதுச்சேரி சட்டப்பேரவை கட்டும் திட்டம் இறுதி வடிவம் பெற்றுள்ளது. கடந்த 2ஆம் தேதி தலைமை செயலரின் கையொப்பம் இடப்பட்டு மத்திய நிதியமைச்சகத்துக்கு கோப்பு சென்றுள்ளது. அரசு செயலர் முத்தம்மா இதற்கான பூர்வாங்க நடவடிக்கை எடுத்து வருகின்றார். விரைவில் நிதி பெறப்பட்டு டெண்டர் விடப்படும். இந்த ஆட்சியிலேயே அடிக்கல் நாட்டப்படும். மாநில அந்தஸ்து தொடர்பாக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட பல எம்எல்ஏக்கள் கடிதம் கொடுத்துள்ளனர். விரைவில் சட்டப்பேரவை கூட்டப்பட்டு விவாதிக்கப்படும் என்றார். முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா புகார் கூறியிருப்பது குறித்து செய்தியாளர்கள் கேட்டபோது, அதற்கு சபாநாயகர், அது சம்பந்தமாக என்னிடம் எந்தவித கடிதமும் வரவில்லை. அமைச்சர்களின் பெயர்களையும் அவர் குறிப்பிடவில்லை. நானும் என்னுடைய அலுவலக தொலைபேசி எண்ணில் இருந்து 3 முறை தொடர்பு கொண்டும் அவர் எடுக்கவில்லை. எனவே என்னிடம் கடிதம் கொடுத்தால் முதல்வரிடம் கலந்து பேசி உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். ராணுவ கல்லூரியில் சேர புதுச்சேரி மாணவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இது தொடர்பாக கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் அமைந்துள்ள இந்திய தேசிய ராணுவ கல்லூரியில் 1/7/2026 8ஆம் வகுப்பில் சேர்ப்பதற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அலங்கரிக்கப்பட்ட அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மாணவ மாணவிகளை தேர்வு செய்யும் முறை 7/12/2025 அன்று காலை 9:30 மணி முதல் 11 மணி வரை கணித தேர்வும், பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை பொது அறிவு தேர்வும், பிற்பகல் 2:30 மணி முதல் 4:30 மணி வரை ஆங்கில தேர்வும் நடைபெறும். தேர்வு மையம் புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவ மாணவிகளுக்கு 7/12/2025 தேதி எழுத்துத் தேர்வுகள் பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு கல்வித்துறை வளாகத்தில் நடைபெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.